ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் பல்கான குவான்டிட்டியில் நம்ம வந்து மைசூர் பா பண்ண போகிறோங்க. அதுவும் வந்து எங்கள் அம்மா தான் இன்றைக்கி வந்து செஞ்சு காமிக்க போகிறாங்க. இந்த மைசூர் பாலை முழுக்க எண்ணெய் யூஸ் பண்ணி வாசனைக்காக கொஞ்சோண்டு மட்டும் நெய் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இது நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பா பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாச்சு, அப்புறமா இதில் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி மைசூர் பா வந்திருக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்வீட்டு காரம்லாம் போட்டு செல் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக ஒரு சில ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த காலத்தில் பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் குழந்தைகளுக்கு தீனி செஞ்சு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா வீட்லேயே தான் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறமா ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட வீட்லேயே ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம தான் இப்போல்லாம் உடனே போய் ஸ்வீட் கடையில் வாங்கிட்டு போகிறோம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் எங்கள் அம்மா வந்து இந்த மைசூர் பாவ் சூப்பராக போடுவாங்க. இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்புறமா இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போவும் நான் சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு பெசன் ஃப்ளார் வந்து 1/4 கிலோ 250 கிராம், அப்புறமா எண்ணெய் வந்து 1 லிட்டர் எடுத்துருக்குறோம். நமக்கு தேவையானது 3/4 லிட்டர் தான். அப்புறம் சர்க்கரை வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறோம். கூடவே வந்து நெய் வந்து ஒரு 100 கிராம் நமக்கு போதும். இதில் பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு நெய் பாட்டிலாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த எண்ணெயை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா தலைன்னு எண்ணெய் நல்லா சூடாகி வர்றது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. நல்லா சூடு வந்தால் போதும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு இதை நம்ம சூடாக்கி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மைசூர் பா பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். எங்ககிட்ட இந்த பிரியாணி பாட்டு தான் இருந்தது. அதில் வந்து ஒரு 200 மில்லியை வந்து தண்ணி சேர்த்துக்கிறாங்க. இது அம்மா வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த இரும்பு கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சுற்றி விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து 200 மில்லி. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 கிலோ சர்க்கரையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் கேட்டேன், அம்மா இவ்வளோ சர்க்கரைக்கு கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் கண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கடலை மாவு வந்து நாங்கள் சளிச்சு எடுத்து வச்சுருக்குறோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் கூட கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் இதோட பாத்திரத்தில் சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்து கலந்துக்கிறீங்க. நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து தான் கலந்தாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் அப்பா அப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க. நீங்கள் வந்து இப்போ எண்ணெய் கூட நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டி தட்டாது நம்ம கலக்கும்போது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்பிப்பதம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து இந்த பாகை ஊற்றணும் அப்படின்னா கரையக்கூடாது. அப்படியே நிற்கிது பாருங்களேன். இப்போ வந்து நமக்கு கம்பிப்பதம் வந்துருச்சு பாகு. ஓகே, இந்த பதம் வந்து ரொம்பவே சரியாக இருக்கும். நான் அந்த கையில் கேமரா வச்சுருக்கறனால இந்த கையில் எடுத்து காமிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு வந்து அந்த பாவுக்குள்ளே சேர்த்துற வேண்டியதான். பாவுக்குள்ளே சேர்த்த நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லாட்டி உடனே கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும் அப்படின்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். பாகோட கம்பி பதம் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன், நல்லா இந்த மாதிரி பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த கலரும் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கிளறிட்டே தான் இருந்தாங்க. அப்படியே கைவிடாமல், கை வலிக்கிறப்ப அப்படியே மாற்றி நாங்கள் கிளறிட்டே இருந்தோம். அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த டைமில் நீங்கள் வச்சுக்கணும். ரொம்ப லோவ்லேயும் வைக்கக்கூடாது. இப்போது இந்த பதத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஆயில், அதிலிருந்து நம்ம எடுத்து ஊற்ற ஆரம்பிக்க போகிறோம். நான் இந்த குழிக்கரண்டியில் முதல்ல ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்ற சொன்னாங்க, அதை தான் ஊற்றுறேன்.
அது எதுக்கு அப்படின்னா, இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். நல்லா பொங்கி வரத்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அதிகமாகும். அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் மைசூர்பா சாப்பிட்றதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா அந்த முதல் ஊற்றின அந்த 2 கரண்டி எண்ணெய் வந்து உறிஞ்சி வர வரைக்கும் நம்ம வந்து இதை தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். 1 நிமிஷம் விடலாம், தப்பில்லை இடையில. அதுக்காக தொடர்ந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி மாற்றி கிளறணும். கொஞ்சம் வந்து கிளறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், கை வலிக்க ஆரம்பிச்சிடும். 2 பேர் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அடுத்ததாக 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். இப்படியே நம்ம வச்சுருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே முதல்ல 2 ஊற்றுறீங்க, மறுபடியும் எல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப 2 ஊற்றுறீங்க. இதே மாதிரி ஊற்றி நீங்கள் வந்து நல்லா அதை கெட்டி பண்ணணும் மாவை. அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் கொஞ்சம் எண்ணெய் தடவி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடைசி பேட்ச் வந்து நம்ம ஊற்ற போகிறோங்க. இதோட வந்து 2-3 பேட்ச் ஊற்றியாச்சு. இப்போ கடைசியாக மறுபடியும் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் எண்ணெயை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். அம்மா வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதுங்கிறது 3/4 லிட்டர் எண்ணெய் தான். ஸோ மிச்சத்தை நம்ம வச்சிடலாம். அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் 1 லிட்டர் சூடு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது எதுக்காக அப்படின்னா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மாவை பொறுத்து அந்த எண்ணெயோட ரேஷியோ வந்து சில டைமில் மாறும் அப்படின்னாங்க. சில மாவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக உறிஞ்ச ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெய் நம்ம சூடு பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாவு கரெக்டாக அந்த 3/4 கிலோ தான் வந்து பிடிச்சிருக்குது. அடுத்ததாக இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நல்ல மணத்துக்காக இந்த நெய் சேர்த்துக்கிறோம். நிறைய பேர்த்துக்கு ஏலக்காய் தூள் போடுறது பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அகெயின் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து ஊற்றிடலாம். கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணியாட்டு இருக்கும், இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடி பிடிக்காமே வரும். ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் உங்களுக்கு வரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல எல்லாம் எண்ணெய் அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இனிமேல் எண்ணெய் குடிக்காது. இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. அவ்வளோதான். இந்த ட்ரேயில் நம்ம எடுத்து ஊற்றியாச்சுங்க. ஊற்றின உடனேவே இது வந்து நம்ம சர்க்கரை பாகு உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால உடனேவே இதை வந்து நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு நெய் தடவி இதில் நீங்கள் வந்து லெவல் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுறலாம். கொஞ்சம் சூடு இருக்கும்போது நம்ம இதை கட் பண்ணிடணும். அடுத்ததாக அந்த பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் சுரண்டி எடுத்தாங்க. இதை வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? எத்தனை பேர் இப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கூட விடாமல் எல்லாத்தையும் சுரண்டி நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ கடைசியாக அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது நம்ம இதை பீஸ் போட்டுடணும். ரொம்பவும் ஆறிடுச்சு அப்படின்னா இறுகி போயிடும். பீஸ் போட்டிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாத அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை எப்படி ஃப்ளிப் பண்ணுறாங்க பாருங்கள் அம்மா. மேலே வந்து இந்த ட்ரே மேலே ஒரு ஷீட் வந்து போட்டுக்கிட்டாங்க, அதாவது நியூஸ் பேப்பரை வந்து போட்டாங்க. இதை அப்படியே எடுத்து கவுத்திட்டோம் அப்படின்னா ஓகே ஆகிடும். நம்ம வந்து உள்ளேருந்து தனித்தனி பீஸாக எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டுன்னு ட்ரை பண்ணோம். ஆனால் என்னாச்சுன்னு பாருங்கள். நல்லா தட்டிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாதி பீஸ் வந்து வந்துருச்சு. பாதி பீஸ் வந்து அந்த நெய்யில் அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஆனால் அது ஒன்றும் ஸ்டிக்கெல்லாம் ஆகலை. லைட்டாக நம்ம கத்தியில் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் போல் தட்டி இருந்தால் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா மைசூர் பாக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வீடே வந்து இந்த மைசூர் பா வாசனையாக இருக்குது.
இவ்வளோ கம்மியான நெய் யூஸ் பண்ணி நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணி இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிறது நான் இன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், சம்படத்தில் அது மாதிரி. இல்லை நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக இதை கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா வீடியோ ஃபஸ்ட்டில், இதுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் அண்ட் இதுக்கு நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம முதல்ல வெயிட் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அப்படியே வெயிட் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நான் இப்போ வெயிட் மிஷினில் காமிக்கிறேன் பாருங்கள். 1 கிலோ 800 கிராம் வந்து நமக்கு வந்திருக்கு. 1 கிலோ 800 கிராம் வந்திருக்கு. அந்த தூள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பெரிய பெரிய பீஸை மட்டும் நான் போட்டேன். இதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நம்ம 3/4 கிலோ எடுத்திருக்கோம். அது வந்து ஒரு 40லேருந்து 45 ரூபா வருது. அப்புறமா கடலை மாவு வந்து ஒரு கிலோ வந்து 120 ரூபா. ஸோ இதுக்கு வந்து நம்ம 1/4 கிலோ எடுத்துருக்கறனால ஒரு 30 ரூபா வருது. நெய் வந்து 60 ரூபா. அப்புறம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 80 ரூபா கணக்கு வருது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 215 ரூபா அளவுக்கு நம்ம இதுக்கு வருது. ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மைசூர்பா எந்த அளவுக்கு ரேட்டில் விற்கிது அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறது 215 ரூபா தான். நமக்கு கிடச்சிருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 1.25 கிலோ வந்து தாராளமாக கிடச்சிருக்கு. 1 கிலோ 800 கிராம் கிடச்சிருக்கு. நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க இதில் எவ்வளோ லாபம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நம்ம இதில் வேறு எந்த டால்டா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. கடையில் வந்து நெய் மைசூர் பாக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டால்டாவை யூஸ் பண்ணி அதிகமான ரேட்டுக்கு விற்கிறாங்க. அவங்களுக்கு அதில் அதிகமான லாபமும் கிடைக்குது. நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஆயிலை வந்து குறைச்சிட்டு நெய்யை அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி பண்ணியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். அண்ட் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.